ஹாய் गाइस சண்டே ஸ்பெஷல் ரெஸ்டாரன்ட் ஸ்டைல்ல வீட்லயே எப்படி மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் செய்யலாம்ங்கறத வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஒரு கடாயை வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணி தாளிச்சுக்கோங்க. 2 கொத்து கருவேப்பிலையை கிள்ளி சேர்த்துக்கோங்க, அப்பதான் வாசமா இருக்கும். ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்குல நறுக்கி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 5 பீன்ஸ் நல்லா பொடிசா நறுக்கி வச்சிருக்கேன். ஒரு சின்ன கேரட் நறுக்கி வச்சிருக்கேன், அதையும் 1 by 1 சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு சின்ன கேப்சிகம் நறுக்கி வச்சிருக்கேன், அதை கடைசியா சேர்த்துக்கோங்க. ஃபர்ஸ்டே சேர்த்தீங்கன்னா குழஞ்ச மாதிரி ஆயிடும் கேப்சிகம், அதனால கடைசியா சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு முட்டைக்கோஸ் நறுக்கி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. எல்லாம் நல்லா வதங்கிறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட் உப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ 200 கிராம் மஷ்ரூமை கிளீன் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வேக வச்ச 1 கப் பச்சை பட்டாணியை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. மஷ்ரூம் தண்ணி விடும், தண்ணி விட்டு நல்லா வேகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நறுக்கி வச்சிருக்க கேப்சிகத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. என்கிட்ட கிரீன் மட்டும்தான் இருக்கு, உங்கள்கிட்ட ரெட் எல்லோ கிடைச்சதுன்னா அதையும் சேர்த்து செய்யுங்க, சூப்பரா இருக்கும். ஸ்வீட் கார்ன் கூட சேர்க்கலாம், என்கிட்ட இல்ல. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த ஸ்டேஜ்ல உங்கள்கிட்ட இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. நான் வீட்டில் எப்போதும் யூஸ் பண்ற சாப்பாட்டு ரைஸை தான் 90% குக் பண்ணி சேர்க்கிறேன். உங்களுக்கு வேணும்னா பாஸ்மதி ரைஸ்ல கூட செஞ்சு பாருங்க. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் கடையில் வாங்கின ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ் பவுடரை சேர்க்க போறேன், உங்களுக்கு வேணாம்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியே ஹெல்த்தியா வீட்லயே செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. கடையில வாங்கி கொடுக்கறத விட நம்ம கையாலே ஹெல்த்தியா சமைச்சு கொடுக்கலாம். இப்போ ஃபைனலா கொத்தமல்லி தழை தூவி இறக்கிட வேண்டியதான். என்னோட ஸ்டைல்ல கம கமன்னு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் வீட்லயே செஞ்சாச்சு. இதே மாதிரியே நீங்களும் மறக்காம ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐகான ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, அப்பதான் நான் போடுற வீடியோ உடனே நோட்டிபிகேஷன்ல வரும். உருளைக்கிழங்கு வச்சு சேவ் பண்ணியாச்சு.